நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியாவை கண்டு அச்சப்படும் உலக நாடுகள். பொருளாதாரம், வெளியுறவு கொள்கை, உள்நாட்டின் பாதுகாப்பு, இராணுவம் ஒரு நாட்டின் மிக முக்கிய தூண்கள். மிக முக்கிய தூண்களுக்கு திறமையான திறன் வாய்ந்தவர்களை நியமித்து அதை ஒரு குழுவாக செயல்பட வைத்திருக்கிறார் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உள்நாட்டிற்கு அமித்ஷா, பொருளாதாரத்திற்கு நிர்மலா சீதாராமன், பாதுகாப்பு துறைக்கு ராஜ்நாத் சிங், வெளியுறவு துறைக்கு ஜெய்சங்கர் என திறமையான அந்தந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை நியமித்து அந்த துறையில் அவர்கள் இந்தியாவை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தனித்துவமான நாடாக காட்பதில் இந்த மோடியின் நால்வர் படை மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். உள்நாட்டிற்கு அமித்ஷா. அதிரடிக்கு பெயர் போனவர் திரு அமித்ஷா அவர்கள். நாட்டின் உள்துறை அமைச்சராக கடந்த 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார். அதிரடிக்கு பெயர் பெற்றவர் என்றால் இந்த தேசத்தில் யாரும் செய்ய முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு செயல் காஷ்மீரின் 370ஐ ஒரே இரவில் நீக்கி காஷ்மீரில் எந்த விதமான கலவரங்களும் இல்லாமல் செய்தவர் நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். மிக திறமை வாய்ந்த திரு அமித்ஷா அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு மிக முக்கிய பங்காற்றி வருகிறார். நாட்டின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய தடையாக இருப்பது நக்சல் இயக்கங்கள். நக்சல் இயக்கங்களை ஒடுக்குவதில் திரு அமித்ஷா அவர்கள் மிக முக்கிய பங்காற்றி வருகிறார். அதில் மிக குறிப்பாக கடந்த காலங்களில் 150 மாவட்டத்திற்கு மேற்பட்ட நக்சல் இயக்கங்களின் எல்லைகள் தற்போது 15 மாவட்டத்திற்குள் சுருக்கி இருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள். அதில் வருகின்ற 2026 மார்ச் 31க்குள் இந்த தேசத்தில் முழுமையாக நக்சலைட்டில் இல்லாத தேசமாக மாற்றுவேன் என்று உறுதி பூண்டு செயல்பட்டு வருகிறார். அதில் விளைவாக தற்போது பல்வேறு நக்சல் குரூப்புகள் அரசிடம் நேரடியாக சரணடைந்து ஆயுதங்களை ஒப்படைத்து வருவதை நம் கண் முன்னால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. நம் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்றால், காஷ்மீரில் நடந்த துப்பாக்கி சூட்டில் நேரடியாக உடனடியாக சென்று சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தவர். தற்போது கூட டெல்லியில் நடந்த கார் குண்டு வெடிப்பில் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வில் ஈடுபட்டவர். மிகப்பெரிய அதிரடிக்கு சொந்தக்காரரான, அரசியலில் சாதுரியமான சாணக்கியர் என்று தேசத்தில் பெயர் பெற்றவர் திரு அமித்ஷா அவர்கள். ஆட்சியில் மட்டுமல்ல, அரசியலிலும் தனது அதிரடியான செயல்பாட்டின் மூலம் பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர வைத்ததில் மிக முக்கிய பங்காற்றியவர் திரு அமித்ஷா அவர்கள். வெளியுறவு கொள்கை. இந்த தேசத்தில் துறைக்கு திரு ஜெய்சங்கர் அவர்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜதந்திரமாக நியமித்துதான் மிகப்பெரிய ராஜதந்திரமாக இருக்கிறது. திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு அரசியல்வாதியே அல்ல. அவர் ஒரு அதிகாரியாக பல்வேறு நாடுகளில் பணியாற்றிய ஜெய்சங்கர் அவர்களை நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமித்து நாட்டிற்கு மிகப்பெரிய அதிரடியான ஒரு நபரை அரசியலுக்குள் கொண்டு வந்து அவரது திறமையை பயன்படுத்துவதில் நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கிய பங்காற்றி வருகிறார். அதில் நரேந்திர மோடி கில்லாடியும் கூட. நாட்டின் வளர்ச்சிக்காக யாரெல்லாம் திறமையானவர்களோ அவர்களை மிகச் சிறப்பாக கையாண்டு அவர்களின் திறமையை பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்காக நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி வருகிறார். அதில் மிக குறிப்பாக திரு ஜெய்சங்கர் அவர்கள். அவரது செயல்பாட்டின் மூலமே இன்று இந்தியா உலக அரங்கில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெறுகிறது என்றால் அதில் மிக முக்கியமானவர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நமது நாட்டின் மீது அமெரிக்கா 50% வரி விதித்தது. அதில் மிக சாதுரியமாக சமாளித்தவர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்க பத்திரிகை நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக சாதுரியமான ஒரு பதிலை அளித்தார். உங்கள் நாட்டின் அதிபர் உங்கள் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நிருபர்களிடம் திரும்ப ஒரு கேள்வியை கேட்டார். அவர் வாயெடுத்து விடவிடத்து போன காட்சிகள் நாம் பார்த்தோம். அதே போன்றுதான் இந்தியாவும் இந்திய நாட்டிற்கு, இந்திய மக்களுக்கு எது தேவையோ எது பயன்படுமோ அதைதான் இந்த தேசம் இந்தியா செயல்படுத்தும் என்று ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி இந்திய மக்களுக்கு விநியோகித்து வருகிறது. அதன் விளைவாக தான் கடந்த சில ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக
நமது நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை ஏறாமல் ஒரே அளவாக இருந்து வருகிறது. மிக முக்கிய பங்காற்றுவது திரு ஜெய்சங்கர் அவர்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யா உக்ரைன் போரின் போது இரு நாடுகள் போரின் உச்சத்தில் இருந்த சமயத்தில் இரு நாட்டுகளிடம் பேசி போரை நிறுத்தி இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தவர்களில் மிக முக்கிய பங்கு திரு ஜெய்சங்கர் அவர்களையே சாரும். உலக நாடுகள் தலைவர்களை ஈர்த்து தன்னுடைய சாதுரியமான செயலினால் இந்தியாவை உலக அரங்கில் வளர்ச்சிக்காகவும் பெயருக்கும் மிக முக்கிய பங்காற்றி வருபவர் திரு ஜெய்சங்கர் அவர்கள்தான். இந்த தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி வருபவர். பாரதி கண்ட புதுமை பெண் போல வராத வந்த மாமணியாக எங்கேயோ ஒரு டிவியில் மூலையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தவர். அவரது திறமையை பார்த்து நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் தேவைக்காக நிதியமைச்சராக நியமித்து அவரது திறமையை இந்த நாட்டு மக்களுக்காக திரு நிர்மலா சீதாராமன் அவர்களின் திறமையை நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்தி வருகிறார். அதில் உலக நாடுகளே கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய திண்டாட்டத்தில் இருக்கும் பொழுது நம் நாடு மட்டும் அசுர வளர்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதில் மிக முக்கிய பங்கு திரு நிர்மலா சீதாராமன் அவர்களையே சாரும். உலக நாடுகளே அதில் மிக குறிப்பாக அமெரிக்கா, சீனா கூட 2% வளர்ச்சியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா 7%க்கு மேலான வளர்ச்சியில் மிக வேகமாக வளர்வதற்கு மிக முக்கிய பங்காற்றுபவர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள்தான். நம் நாட்டின் கடந்த யூபிஐ காலத்தில் 70,000 கோடி வருவாய் இருந்ததை இன்று கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வருவாயை நம் நாட்டிற்கு ஈட்டும் பொருளாதார சக்தியை உருவாக்கியவர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவர்களின் பங்கு மிக அசாத்தியமானது. அவரது அற்புதமான திறமையை நாட்டு மக்களுக்காக பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழகாக பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதிலும் மிக குறிப்பாக நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்காக திரு ராஜ்நாத் அவர்களை நியமித்துதான் மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மிக நீண்ட கால அரசியல்வாதி, மிக மூத்த தலைவர், திறமையானவர், அதிரடிக்கு பெயர் பெற்றவர். நம் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக திரு ராஜ்நாத் அவர்கள் அமர்த்தியதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களின் மிக சாதுரியமான ராஜதந்திரம். இன்று நமது நாட்டை சுற்றி ஒரு பக்கம் பாகிஸ்தான், மறுபக்கம் சீனா, மற்றொரு பக்கம் பங்களாதேஷ், இலங்கை என நமது நாட்டை சுற்றி பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடிய சூழலில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இராணுவத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி வருகிறார். நம் நாடு இராணுவத்தில் தற்சார்பு முன்னேற்றம் அடைய வேண்டும், சுயசார்பு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன், ஒற்றை குறிக்கோளுடன் செயல்பட்டு நம்ம இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து நம் இராணுவத்திற்கு மிக பலம் சேர்த்து வருவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள். மிக சாதுரியமாக இந்தியா சீனா எல்லை பிரச்சனை வந்தபோது இராணுவத்திற்கு உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து இந்தியா சீனா எல்லை பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு கண்டவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாம் பார்த்திருப்போம், பாகிஸ்தானுடைய ஆபரேஷன் சிந்தூர் போது நமது உள்நாட்டு விமானங்கள், போர் தளவாடங்கள் எந்த அளவிற்கு பாகிஸ்தானுடைய நிலைகுலைய வைத்தது என்று நாம் பார்த்தோம். அதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள். நமது முப்படைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே நேர்கோட்டில் நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தானை தாக்கி பாகிஸ்தானை நிலைகுலைய செய்ததில் மிக முக்கிய பங்கு இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியில் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்படிப்பட்டவர் தான் ராஜ்நாத் சிங் அவர்கள். இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக பாரதியின் கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த நாடு மிக முக்கியம், இந்த நாடு உலகின் குருவாக மாற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் மோடியின் நால்வர் படையும் சரி, மோடியும் சரி மிக அற்புதமாக சாதுரியமாக செயல்பட்டு இந்தியாவை உலக அரங்கில் வல்லரசு என்ற
அரியாசனத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்போம். ஒரு காற்றில் விளக்கு எரிவது போல நரேந்திர மோடி விளக்காக இருக்கிறார். நாம் திரியாக இருந்து அவருக்கு பின்புலமாக இருந்து இந்த தேசத்தை வளர்ச்சிக்காக நாமும் இணைந்து செல்வோம். இந்த தேசத்தை வளர்ச்சி அடைந்த தேசமாக மாற்றுவதற்கு நாமும் துணை புரிவோம். நன்றி, வணக்கம்.